அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர் பிறக்கிற போதே அவருடைய வீட்டுக்குள்ளேயே சோதனை. நாங்கள் எல்லாம் இஸ்லாமிய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள். ஒரு கஷ்டம் வருகிற போது, ஒரு சோதனை வருகிற போது அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவர் பிறக்கிற போதே அவருடைய தந்தையே தன் கையால் கடவுளை செய்கின்ற மனிதர். எப்படியான சோதனையாக இருக்கும்? சிறிய பருவத்திலேயே கடவுளை தேடி அலைய ஆரம்பிக்கிறார். சூரியனை பார்த்து இது என்னுடைய ரப்பாக இருக்குமா, சந்திரனை பார்த்து என்னுடைய ரப்பாக இருக்குமா என்று அங்கலாய்க்கிறார். இறைவனை தேடுகின்ற போராட்டம். மறைகிற போது என்னுடைய ரப்பு மறைய மாட்டான் என்று, அது இறைவன் இல்லை என்று அவர் புரிந்து கொள்கிறார். சின்ன பருவத்திலேயே வாப்பா ஒரு பக்கம், மகன் இன்னும் ஒரு பக்கம், ஊரு உலகம் சமூகம் எல்லாம் எதிர்த்திருக்கிற போது அல்லாஹ் கஷ்டத்தை தான் கொடுத்தான். நம்மட வீட்டில் ஊரெல்லாம் நம்மளை திருடன் என்று சொல்லி உம்மாவும் வாப்பாவும் நல்லவன் என்று சொன்னால் நிம்மதியாக உறங்கலாம். ஊரெல்லாம் ஒதுக்கினாலும் வீட்டுக்குள் ஒரு இடம் கிடைத்தால் சந்தோஷமாக வாழலாம். வீட்டுக்குள்ளேயே இடம் கிடைக்காமல் நீ வீட்டை விட்டு ஓடிவிடு, உன்னை கல்லறிந்து கொன்று விடுவேன் என்று தன்னை பெத்தெடுத்த தந்தையே சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அதன் பிற்பாடு அல்லாஹு தஆலா அவருக்கு நிறைய இன்பத்தை கொடுக்க இருக்கிறான் என்பது அடையாளம். அவ்வளவு சோதனைகளையும் அவர் சாதனைகளாக இந்த பூமியிலே அவர் மாற்றினார். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமா? அவர் சின்ன காலத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனைப்பட்டு துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அந்த நேரத்தில் சிலைகளை எல்லாம் உடைத்த போது அவரை பிடிச்சு கொண்டு போய் யாருக்காக வேண்டி செய்தார்? அவ்வளவு பணியையும் யாருக்காக செய்தார்? ஊருக்காக, உலகத்துக்காக, சமூகத்துடைய திருப்திக்காகவா? இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி செய்தவர். அவ்வளவெல்லாம் செய்த போது சமூகம் அவரை பிடித்து கொண்டிருக்கிறது. அப்போது அவர் சொன்ன வார்த்தையை அல் குர்ஆன் இப்படி பதிவு செய்கிறது. 21வது அத்தியாயத்தின் 67, 68, 67, 68, 69, 70வது வசனம். உஃபில் லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அஃபலா தஅகிலூன். அவ்வளவு சமூகமும் பிடித்திருக்கிற போது சி கேடு உண்டாகட்டும். நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ, அல்லாஹ் அல்லாத எந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அதற்கும் கேடு உண்டாகட்டும். அஃபலா தஅகிலூன், சிந்திக்க மாட்டீர்களா? வாப்பா எதிர்த்து, ஊரு எதிர்த்து, சமூகம் எதிர்த்து அவ்வளவு பேரும் கஷ்டத்தை எல்லாம் கொடுத்த போது அத்துணை கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு உஃபின், சி எதை வணங்குகிறீர்கள்? அல்லாஹ் அல்லாததை வணங்குகிறீர்களே, உங்களுக்கும் அதற்கும் சாபமும் கேடும் உண்டாகட்டும். அஃபலா தஅகிலூன், சிந்திக்க மாட்டீர்களா? அப்போது அங்கு இருந்த மக்கள் எல்லோருமே காலு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், ஹர்ரிகூஹு, அவர் அப்படியே நெருப்புல போட்டு பத்த வையுங்கள், நெருப்பில் போட்டு அவரை எரியுங்கள். வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குந்தும் ஃபாயிலீன், உங்களோட கடவுளுக்கெல்லாம் செய்த அந்த ஒரு மோசமான காரியத்துக்காக, கடவுளுக்கு உதவி செய்வதற்காக அவரை அப்படியே போட்டு எரித்து விடுவுங்கள் என்று சமூகமெல்லாம் சொன்ன நேரம், அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவருக்கு பெரியதொரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுவரைக்கும் அவருக்கு தெரியாது என்னை ஏன் சோதிக்கிறான், ஏன் கஷ்டப்படுத்துகிறான், ஏன் இவ்வளவு துன்பத்தையும் தருகிறான், எதற்காக வேண்டி இவ்வளவு கஷ்டம் நான் சுமக்க வேண்டும் என்று தெரியாது. நெருப்புக்குள் தூக்கி எறியப்படுகின்ற நேரம்தான் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு பின்னால் பெரியதொரு இலகுவை கொடுக்கிறான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா அலா இப்ராஹிம். நெருப்புக்கு இறைவனுடைய கட்டளை வருகிறது, நெருப்புக்கு இறைவனுடைய கட்டளை வருகிறது. நெருப்பே, இப்ராஹிமுக்கு சாந்தமாக நீ மாறிவிட வேண்டும். நெருப்பில் போடப்படுகிற வரைக்கும் அவருக்கு அந்த நெருப்பு சுடும் என்பதுதான் இயல்பு. அந்த இயல்பை கூட அல்லாஹு தஆலா, இப்ராஹிமே உங்களுக்காக இந்த நெருப்பு சுடாது என்ற சங்கதியை அல்லாஹு தஆலா நெருப்புக்குள் வீசப்படுகிற போது நெருப்பை குளிராக்குகின்றான் என்றால் அவருடைய வாழ்க்கையில் சிறிய காலங்களிலிருந்து அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய ஊருக்கு மாத்திரமல்ல, அவர்கள் அந்த காலத்தில் வணங்கிய சிலைகளுக்கும் இவருக்கும் இடையிலும் அல்லாஹு தஆலா நிறைய கஷ்டத்தை கொடுத்துத்தான்
கடைசி கட்டம்தான். அவரை அல்லாஹு தஆலா நெருப்புக்குள் வீசப்படுகிற போது இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்னர் அங்கே இன்பத்தையும் நிம்மதியையும் அனுபவிக்குகின்ற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா கொடுக்க ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமா, அதோடு அவர் முடிந்து விட்டதா? திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து ஒரு ஊருக்குள் போகிறார். அந்த ஊருக்குள் போகிற போது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அந்த மன்னனுக்கும் நடந்த ஒரு பெரியதொரு போராட்டம். மன்னன் மனைவியை கெடுக்க ஆரம்பித்த நேரம் அல்லாஹு தஆலா அவருக்கு உதவி செய்த வரலாறு. அதுவரைக்கும் இறைவன் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் பயணித்தார். அவ்வளவு பெரிய சோதனை. அது மட்டுமா, அங்கே போய் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு பெண்ணோடு குழந்தை இல்லாமல் வருகிற போது அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த பெண்ணினூடாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்த நேரம் தான் பெத்த பிள்ளையை கூட கனவு கண்டதற்காக அறுக்க வேண்டும் என்று இறைவன் அது உண்மையாகவே அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்றால் அந்த நேரத்தில் அவருடைய கனவை கூட அவர் நிஜமாக மாற்றுவதற்கு துணிந்த போதுதான் இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, அந்த கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா இவர் நிச்சயமாக பிள்ளையை எனக்காக அறுத்து விடுவார். அவருடைய உடலும் உள்ளமும் செயலும் சிந்தனையும் ஒன்றுதான். அவர் பேச்சு வேறு, உடல் வேறு, செயல் வேறு, சிந்தனை வேறு அல்ல. எனக்காக தான் பெத்த பிள்ளையை கூட அறுத்து விடுவார் என்று அல்லாஹு தஆலா உணர்ந்த நேரம்தான், அறிந்த நேரம்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை அறுக்காதங்க, ஆட்டை அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்னர் அல்லாஹு தஆலா இலகுவை கொடுத்த வரலாறு அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் படம் பிடித்து காட்டுகின்றது.